ஆனா நினையாத வழியில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஆமென். முதலாவது ஒரு காரியத்தை அன்போடு சொல்லுகிற சபையே, ஆமா, என்னுடைய எந்த விஷயமானாலும் என் ஆண்டவர் செய்ய வல்லவர். ஆனா நான் விஷயத்தை சொல்லுங்க, விஷயத்தை சொல்லுங்க. ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் கவலைகள் எல்லாம் வையுங்கள், தெரியப்படுத்துங்கள். ஆனா எனக்கு இப்படி செய்யுங்க ஆண்டவர், இதை இந்த வழியில செய்யுங்க ஆண்டவரே, நீங்க இப்படி செய்யுங்க ஆண்டவரே. இல்ல ஆண்டவரே, நீங்க செஞ்சு முடிச்சிருங்க ஆண்டவரே. ஆமென். இவர் வந்து கேட்கறது ஒண்ணு. இப்பொழுது ஆண்டவர் அவனுக்கு அவன் நடத்துற ட்ராக் ஒண்ணு. அவனை நடத்தும் போது சும்மா நடத்தவில்லை, வார்த்தையை கொடுத்து அனுப்புறார். என்ன கொடுத்து அனுப்புறார்? உன் மகன் பிழைத்திருக்கிறான். இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டதும் அடுத்து அவன் செய்கிற காரியத்தை கவனிங்கள். 50வது வசனம் கடைசி சொல்லப்படுகிறது. அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். ஆமென். ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லி அனுப்புறார். நீ போ, உன் மகன் பிழைத்திருக்கிறான். அவன் வந்து கேட்டது ஒண்ணு, அவன் நினைச்சது போல இப்ப கர்த்தர் செய்யல. மாறாய் அவர் ஒரு வார்த்தையை மட்டும் தான் கொடுத்து அனுப்புறார். இந்த இடத்துல அவன் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்கலாம். சே, நான் வந்து கூப்பிட்டு அவர் வரலையே, நான் வந்து நினைச்சது ஒண்ணு, ஆனா ஆண்டவரை நான் இப்படி நடத்தலையே. இப்படி அவன் கொஞ்சம் சோர்ந்து நம்பிக்கை இல்லாமல் போகல. வந்த காரியத்தின்படி அவர் செய்யவில்லைங்கிற அந்த கவலையை தூக்கி எறிந்து விட்டு, நான் நினைச்சது போல செய்யாட்டாலும் நான் நினைக்காத ஒரு வார்த்தையை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வார்த்தை பேசி இருக்கிறார். நான் வந்து வெறுமையா போகல, வார்த்தையோட போறேன். அன்பு சபையை, வந்துட்டு வெறுமையா அனுப்புறாருன்னா நீங்க ஃபீல் பண்ணலாம். வந்து வார்த்தையை தந்து அனுப்புறாருன்னா நம்பி புறப்படுங்க, நம்பி புறப்பட்டுருங்க. ஹல்லேலூயா. வந்து ஆமா, நான் நினைச்சது போல கர்த்தர் என் கையை பிடிச்சு ஒண்ணும் செய்யல, என் கண்ணை தொட்டு ஒண்ணும் செய்யல, என் தலையில கை வச்சு பாஸ்டர் ஒண்ணு, இதெல்லாம் வார்த்தை வந்துருச்சா, அதன் பிறகு நீங்க நம்பி புறப்படுங்க. நீங்க வீட்டுல இருந்து வரும்போது என்ன விடுதலை கிடைக்கும் என்று நம்பி வந்தீர்களோ, இங்க இருந்து நம்பி புறப்படுங்கள். வார்த்தையோடு புறப்படுங்கள். போகிற வழியில் அற்புதத்தை காண வைப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா.